நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கான வகுப்புகள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க இருக்கோம். இன்னையிலேருந்து உங்களுக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கான கிளாஸஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக இருந்தாலும் சரி, நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் என்ன நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலுமே பரவாயில்ல, நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியை பார்த்தோம் அப்படின்னா நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நம்ம மூணாக பிரிச்சுக்கலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, பண்டைய கால வரலாறு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மெடிவல் ஹிஸ்ட்ரி, சமகால வரலாறு. இன்னொன்று மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அதாவது நவீன கால வரலாறு. மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் இன்றைய நம்மளுடைய வாழ்வாதாரத்தை எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடியதாக என்ன இருக்குது அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா சுதந்திரம் வாங்கின அந்த முக்கியமான ஒரு காலகட்டம், சுதந்திரம் வாங்கினதுனால தான் நம்ம நாடு இன்றைக்கி நம்மளால் சுதந்திரமாக இருக்க முடியுது, எல்லாமே நம்மளால் பண்ண முடியுது. அப்படிங்கிறப்போ இது ரீசெண்டாக நடந்த காலகட்டம், இதனுடைய தாக்கம் நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் நடந்த தாக்கம் இன்றைக்கி வரைக்குமே இருக்குது. அதனால் எக்ஸாமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹை மார்க் வாங்கணும் அப்படின்னா நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். மாடர்ன் ஹிஸ்ட்ரி பொதுவாக நம்ம விடுதலை போராட்டம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நான் எக்ஸாமுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்ம அதில் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது தேர்வையும் தாண்டி நம்மளுடைய கேரக்டரை பில்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் நிறைய விஷயங்களுக்கு நம்ம ஹிஸ்ட்ரி இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம எக்ஸாமுக்கு மட்டும் பார்க்காம நிறைய விஷயங்களுக்கு இந்த கிளாஸ் நம்ம கொண்டு போகலாம். இந்த கிளாஸஸ் யார் பார்க்கலாம் அப்படின்னா போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2, அதுக்கடுத்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸு நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி மேலே ஆர்வம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காணொலிகள் பார்க்கலாம். உங்களுக்குமே அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் கண்டிப்பாக இருக்கும். நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது ஐரோப்பியர்கள் வருகை, அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தொடங்க போகிறோம். ஏன்னா ஐரோப்பியர்கள் வருகைக்கு அப்புறம் தான் நம்ம இந்திய வரலாறே வேறு மாதிரி மாறி இருக்குது இல்லைங்களா. இவங்களுடைய வருகை, இவங்க என்ன மாதிரிலாம் இந்தியாவில் நடந்துக்கிட்டாங்க, அதை பொறுத்து தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இன்றைக்கி மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதனால் நம்ம இதிலேருந்து நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோம். ஓகேங்களா. இந்த ஐரோப்பியர்கள் வருகை எப்போ நடந்திருக்கு, இவங்க எதுக்காக ஐரோப்பா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உலகத்தில் மொத்தம் 7 கண்டங்கள் இருக்குது. நம்ம நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப்பு, ஏஷியா, ஆஸ்திரேலியா இப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 7 கண்டங்கள் இருக்குல்ல. அதில் ஒரு கண்டம் தான் யூரோப் அப்படிங்கிறது ஒரு காண்டினென்ட். இந்த காண்டினென்ட்டில் நிறைய நாடுகள் இருக்குது. இந்த காண்டினென்ட்டில் இந்த பல நாடுகள்லேருந்து ஒரு 5 நாடுகள் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க வணிகம் செய்கிறதுக்கு. 5 நாடுகள் மட்டும்தான். ஐரோப்பா கண்டத்தில் நிறைய நாடுகள் இருந்தாலும் ஒரு 5 நாடுகள் இந்தியாவுக்கு வணிகம் செய்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த 5 நாடுகள் பற்றி நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். அந்த 5 நாடுகளில் இறுதி வரை தனிச்சிருந்து நம்ம இந்தியாவை கிட்டத்தட்ட ஆட்சி பண்ணுற அளவுக்கு இந்தியாவை ஆட்சியும் பண்ண நாடு எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ். அதாவது ஆங்கில மொழி பேசக்கூடிய ஒரு நாடு பிரிட்டிஷ். அவங்க இன்றைக்கி யூகே அப்படின்னு சொல்லக்கூடிய யுனைடெட் கிங்டம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நாடு. இவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆங்கிலேயர்கள் தான் நம்மளை கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த நிறுவனம், அவங்க ஒரு நிறுவனத்து மூலிமா இந்தியாவுக்கு வந்தாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் மூலிமா இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலிமா அவங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி நம்மளை நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு மாறினாங்க. அது வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பிறகு அவங்க மாறின அப்புறமும் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு, இந்தியர்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு மிகப்பெரிய போராட்டம் மூலிமா நம்ம பல போராட்டங்கள் பண்ணி பல விஷயங்களுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட சுதந்திரம் அடைகிறோம். 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு ஆங்கிலேயர்கள் இந்தியா விட்டுட்டு போகிறாங்க. இந்த டேட் வரைக்கும் நம்ம எல்லாமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கவர் பண்ண போகிறோம். ஐரோப்பியர்கள் முதல்ல வந்த நாடு, அந்த ஐரோப்பாவிலேருந்து 5 நாடுகள் வந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதில் முதல்ல வந்த நாடு எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போர்ச்சுகீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு. இந்த போர்ச்சுகீஸ் அப்படிங்கிற நாட்டிலேருந்து இறுதியாக இந்தியா விட்டு போனதும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ச்சுகீஸ் தான். அது வரைக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாமே தொடர்ந்து பார்க்க இருக்கோம். முதல்ல இந்த ஐரோப்பியர்கள் முதல்ல ஏன் இந்தியாவுக்கு வரணும், ஏன் வந்தாங்க அப்படிங்கிறது தொடங்கி நம்ம எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஐரோப்பியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இந்தியா அவங்க வணிகத்தில் நிறையாவே சார்ந்திருந்தாங்க. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா பல நறுமண பொருட்கள், முக்கியமாக இந்த மிளகு, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லவங்கம், அதுக்கடுத்து ஏலக்காய், நிறைய இந்த மாதிரி நறுமண பொருட்கள், இது எல்லாமே அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்தியாவை சார்ந்து ஐரோப்பா அப்படிங்கிற கண்டம் இருந்துச்சு. இதனுடைய கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 1 கிலோ தங்கம் கொடுத்து, 1 கிலோ கோல்டு கொடுத்து, 1 கிலோ 1 கேஜி கோல்டு கொடுத்து 1 கேஜி பெப்பர் வாங்கினாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நம்ம சங்க இலக்கியத்தில் கூட இந்த மாதிரி கூடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட
இந்த மாதிரி இருந்ததாக வந்து சொல்கிறாங்க, சங்க இலக்கியங்கள் வந்து சொல்லுது. அந்தளவுக்கு இந்தியாவினுடைய அந்த பொருட்களுடைய மதிப்பு வந்து ஐரோப்பாவில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஐரோப்பியர்கள் வர்றதுக்கு முன்னாடியும் நம்ம நாட்டிலேருந்து அந்த பொருட்கள்லாம் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சரிங்களா? அதாவது கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். இந்த பிளேஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா துருக்கியர்கள், டர்க்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து கைப்பற்றிட்டாங்க. இவங்க கைப்பற்றின அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஐரோப்பியர்களால் இந்தியாவுக்கு வந்து வர முடியல. இவங்களுடைய அந்த வழி என்ன ஆகுது அப்படின்னா வந்து கடல் வழியாக தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கான்ஸ்டாண்டினோபிள்ங்கிற இடத்த வந்து கைப்பற்றினோன்னே ஐரோப்பியர்களால் வந்து கடல் வழியாக வர முடியல. இடையில வந்து துருக்கியர்கள் இருக்காங்க. அப்போது ஐரோப்பியர்கள் வந்து இந்தியாவுக்கு ஒரு வணிகம் பண்ணணும் அப்படின்னா துருக்கியர்களுடைய தயவு வந்து தேவைப்படுது. அப்போ துருக்கியர்கள் கிட்ட போயிட்டு நம்ம பொருள் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து அனுப்புகிறோம் அப்படின்னா வந்து துருக்கியர்கள்ட்ட போயிட்டு அதுக்கப்புறம் ஐரோப்பியர்கள்ட்ட வந்து போகுது. அந்த மாதிரி ஆகிறப்ப பல திருட்டு நடக்குது. அது மட்டும் இல்லாமல் துருக்கியர்கள் வந்து நிறையா அதிகப்படியான வரி போடுறாங்க. அதிகப்படியான வரி கொடுத்தா தான் நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து சரக்கு வாங்க முடியும் அப்படின்லாம் சொல்கிறதுனால இந்த ஐரோப்பியர்களுக்கு வந்து ஒரு கட்டாயம் ஏற்படுது. இந்தியாவுக்கு நம்மளே வழி கண்டுபிடிச்சிருவோம், எதுக்கு துருக்கியர்களை நம்ம சார்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அந்த கட்டாயத்துக்கும் தள்ளப்படுறாங்க. அது மூலியமாக தான் அவங்க ஒரு வழி கண்டுபிடிச்சி இந்தியாவுக்கு வந்து வர்றாங்க. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து பார்ப்போம். நான் இந்த காணொலி எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஆங்கிலத்தில் தான், இந்த உங்களுக்கு விஷுவல்ஸ் எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் தான் இருக்கும். இப்போ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் தான் இருக்குது. அதனால் வந்து ஒரு அடிப்படை ஆங்கிலம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்லது தான். அதனால் நான் உங்களுக்கு இந்த ஸ்லைடு எல்லாமே தமிழில் ஆங்கிலத்தில் தான் வந்து கொடுத்துருக்கேன். பட் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு தமிழ்லேயே வந்து கொடுத்துட்றேன். பட் இருந்தாலும் சிம்பிள் வேர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் ஆங்கிலம் பொறுத்தலாம் ஃபீல் பண்ணாதீங்க. பட் கண்டென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் கண்டிப்பாக. ஸோ நான் ஒவ்வொன்றா வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான விளக்கம் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் த கேப்சர் ஆஃப் கான்ஸ்டாண்டினோபிள் பை தி டர்க்ஸ் ஆஃப் ஏடி 1453, அதாவது 1453 இந்த கான்ஸ்டாண்டினோபிள் அப்படிங்கிற பிளேஸை பார்த்தீங்க அப்படின்னா துருக்கியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கைப்பற்றுறாங்க. ஸோ த லேண்ட் ரூட் பிட்வீன் இந்தியா அண்ட் த யூரோப் வாஸ் க்ளோஸ்டு. எனவே என்ன ஆகுது, அந்த லேண்ட் ரூட் அப்படிங்கிறது வந்து க்ளோஸ் ஆகுது. இந்தியாவுக்கும் யூரோப்புக்கான இந்த இடம் வந்து க்ளோஸ் ஆகுது. துருக்கியர்களை சார்ந்து இருக்க மாதிரி இருக்குது. அந்த வணிகர்கள் ஐரோப்பியர்கள் வந்து துருக்கியர்களை சார்ந்து இருக்க மாதிரி இருக்குது, இந்தியாவுக்கு வர்றதுக்கும் போகிறதுக்கும். ஸோ அந்த மாதிரி நிலைமை என்ன ஆகுது அப்படின்னா வந்து வந்துடுது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா டர்க்ஸ், இந்த துருக்கியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஆஃப்ரிக்காவுக்கும் அவங்க வந்து வந்துடுறாங்க. நார்த் ஆஃப்ரிக்கா, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பால்கன் பெனிசுலா, இந்த இடத்துலையுமே அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வந்து ஊடுருவிடுறாங்க. இந்த இடத்துக்குமே அவங்க வந்து வந்துடுறாங்க. இதனால் இட் பிகேம்ஸ் இம்பரேட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டாயம் வந்து ஏற்படுது. இட் பிகேம் இம்பரேட்டிவ் ஆன் தி பார்ட் ஆஃப் யூரோப்பியன் நேஷன்ஸ் டு டிஸ்கவர் எ நியூ சீரோ டு ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த துருக்கியர்கள் வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து அவங்க வந்து வந்துட்டதுனால இந்த ஐரோப்பியர்களால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒரு புது வழி வந்து கண்டுபிடிக்கணும், இந்தியாவுக்கு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீ ரூட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு முனைப்பு காட்டின ஒரு நாடு, இந்த சீ ரூட் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும், கடல் வழி வந்து இந்தியாவுக்கு கண்டுபிடிச்சே ஆகணும் ஐரோப்பாவிலேருந்து அப்படின்னு ரொம்ப முனைப்பு காட்டின ஒரு நாடு. அதில் சக்ஸஸான நாடும் எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போர்ச்சுகீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு தான் சக்ஸஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். அமாங்கஸ்ட் என்டையர் யூரோப்பியன் நேஷன்ஸ், அதாவது ஒட்டுமொத்த யூரோப்பியன் நேஷனில் பார்த்தோம் அப்படின்னா போர்ச்சுகல் வாஸ் தி ஃபார்மோஸ்ட் டு மேக் எ டைனமிக் அட்டம் டு டிஸ்கவர் எ சீ ரூட் டு இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னபடி இருக்கக்கூடிய நிறைய ஐரோப்பிய நாடுகள் இருந்தாலுமே கூட ஒரு முனைப்பு காட்டி இந்தியாவுக்கு வழி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக இருந்த நாடு எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போர்ச்சுகல் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு தான். போர்ச்சுகல் அப்படிங்கிறது ஒரு நாடு, அதாவது ஐரோப்பாவில் வந்து இருக்குது, இப்போயுமே வந்து இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த போர்ச்சுகல் அப்படிங்கிற எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நானும் உங்களுக்கு இப்போ வந்து காட்டுறேன் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம். ஸோ பிரின்ஸ் ஹென்ரி ஆஃப் போர்ச்சுகல் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். பிரின்ஸ் ஹென்ரி அப்படிங்கிறது அந்த நாட்டினோட இளவரசராக இருக்கக்கூடிய பிரின்ஸ் ஹென்ரி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காமன்லி, அவரை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா காமன்லி நோன் அஸ் நேவிகேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரின்ஸ் ஹென்ரி ஆஃப் போர்ச்சுகலை நேவிகேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நேவிகேட்டர் அப்படின்னா மாலுமி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது கூட வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கறக்கு. ஸோ நேவிகேட்டர் மாலுமி என்று அழைக்கக்கூடிய மன்னர் யார் அப்படின்னா பிரின்ஸ் ஹென்ரி ஆஃப் போர்ச்சுகல் அப்படிங்கிறவர் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹீ என்கரேஜ்டு ஹீஸ் கண்ட்ரிமென் டு டேக் எ அட்வென்ச்சர்ஸ் லைஃப் ஆஃப் எக்ஸ்ப்ளோரிங் தி அன்னோன் ரீஜன் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த நாட்டினுடைய மக்களை, அங்கே இருக்கக்கூடிய மக்களை என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சாகச பயணம் வந்து மேற்கொள்ளுங்க, ஒரு அட்வென்ச்சரஸ் லைஃப் வந்து மேற்கொள்ளுங்க, உலகத்தில் வந்து அன்னோன் ரீஜன்ஸ், அதாவது அறியப்படாத இடங்களுக்கு வந்து நீங்கள் வந்து போங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மன்னர் அவர் வந்து இருக்கார். பிரின்ஸ் ஹென்ரி அப்படிங்கிறவர் இருக்கார். இதன் காரணமாக அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நேவிகேட்டர் மாலுமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து முக்கியமாக ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பர்த்லோமியோ டயஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார்.
ஓகே. பர்த்தலோமியோ டயஸ், எ போர்ச்சுகீஸ் sailor, reached the southernmost point of Africa in 1487. இந்த பர்த்தலோமியோ டயஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முதல்ல இவர் தான் வந்து ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறாரு. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து வர்றாரு. இந்த வேர்ல்டு மேப் வச்சு, உலக வரைபடம் வச்சு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா போர்ச்சுகல் அப்படிங்கிறது ஒரு குட்டி நாடு தான். இந்த இடத்துல தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த குட்டி இடத்துல இருக்க நாடு நம்ம நாட்டையே இங்கே வந்து அவ்வளோ வணிகம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில். இந்த குட்டி நாடு, இந்த போர்ச்சுகல் அப்படிங்கிறது அப்போ கொஞ்சம் பெரிய நாடாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இது பகுதிகள்லாம் வந்து குறைஞ்சிச்சு. அதெல்லாம் நம்ம வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் வந்து பார்ப்போம். இந்த போர்ச்சுகல் அப்படிங்கிற இந்த நாட்டில் இருந்து அந்த பர்த்தலோமியோ டயஸ்னு இப்போ பார்த்தோம்ல, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இங்கே வரைக்குமே வந்திருப்பார். இந்த பிளேஸ் வரைக்குமே அவர் வந்திருப்பார். இங்கே இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லுவாங்க. நன்னம்பிக்கை முனைன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா வந்து கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆங்கிலத்தில் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், நன்னம்பிக்கை முனை அப்படின்னு போட்டிருக்காங்களா, நன்னம்பிக்கை முனை அப்படிங்கிற இந்த பிளேஸ் வரைக்கும் வந்திருப்பார். இதுக்கப்புறம் அவர் இந்தியாவுக்கு வரமாட்டார். மறுபடியும் இவர் திரும்பியே போயிடுவார். இவர் இது வரைக்கும் வந்துட்டு பர்த்தலோமியோ டயஸ் அப்படிங்கிறவர் போயிடுவார். வாஸ்கோடா காமா மட்டும்தான் இங்கேருந்து கிளம்பி கடைசி வரைக்குமே வந்திருப்பார். அதை நம்ம அடுத்து வந்து பார்ப்போம். ஸோ இந்த பர்த்தலோமியோ டயஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஒரு முயற்சி எடுக்கிறாரு. நம்ம இப்போ பார்த்தோம்ல அந்த மாதிரி அந்த நன்னம்பிக்கை முனை அது வரைக்குமே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வர்றாரு. எப்போ வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1487 வந்து வர்றாரு. இவரை வந்து ஆதரித்தவர் யார்? ஹி வாஸ் பேட்ரனைஸ்ட் பை தி கிங் ஜான் டூ. ஜான் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பர்த்தலோமியோ டயஸ் அப்படிங்கிறவர் வந்து பேட்ரனைஸ் பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. சரிங்களா? இவரை வந்து ஆதரிச்சிருக்காரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாஸ்கோடா காமா. வாஸ்கோடா காமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயணி. இவர் ஏன் முக்கியமானவர் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். வாஸ்கோடா காமா, அனதர் போர்ச்சுகீஸ் sailor, reached the southernmost point of Africa and continued his journey to Mozambique, from where he sailed to India with the help of an Indian pilot. அதாவது வாஸ்கோடா காமா அப்படிங்கிறவரும் அதே போர்ச்சுகீஸ் சேர்ந்த ஒரு பயணி தான். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் ஒரு மாலுமி, கடலில் வந்து பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு மாலுமியாக வந்து இருக்கார். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவரும் பயணத்தை வந்து மேற்கொள்கிறாரு. இந்தியாவுக்கு வழி கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வர்றாரு. இவரும் அதே மாதிரி ஒரு சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் ஆஃப்ரிக்கா வர்றாரு. ஆஃப்ரிக்கா வந்துட்டு மொசாம்பிக்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வர்றாரு. மொசாம்பிக் வந்தோன்னே மொசாம்பிக்கில் வந்து ஒரு இந்தியன் பைலட்டை வந்து மீட் பண்ணுவார். ஒரு முஸ்லீம் பைலட்டை இந்தியன் பைலட்டை வந்து மீட் பண்ணுவார். அவர் வந்து குஜராத்காரர். அந்த இந்தியன் பைலட் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு வழி வந்து காட்டுவார். வாஸ்கோடா காமா அப்படிங்கிறவரை இந்தியாவுக்கு வந்து கூட்டிகிட்டு வருவார். இவர் வந்த பயணம் வழி வந்து என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இவர் எங்கே இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்போன் சொல்லக்கூடிய இந்த இடத்துல, அதாவது போர்ச்சுகீஸ் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நகரம், அந்த போர்ச்சுகல் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் வந்து லிஸ்போன். அந்த லிஸ்போன்லேருந்து அவங்க கப்பல் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. நான் இங்கே நீங்கள் பாருங்கள், அந்த ரெட் கலரில் நான் உங்களுக்கு அந்த இது வந்து ஸ்க்ரீனில் தெரியும். இந்த வழியாக தான் அவங்க வர்றாங்க. இந்த வழியாக அப்படியே வந்துட்டு இங்கே சதர்ன் மோஸ்ட் டிப்புக்கு வர்றாங்க. சதர்ன் மோஸ்ட் டிப் வந்துட்டு இங்கேலாம் ஒரு சில நாடுகள்லாம் தங்கியிருப்பார். இங்கே இருக்க நாடுகள்லாம் வந்து இருப்பார். அவர் இந்தியாவுக்கு வழி கண்டுபிடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிற காரணத்தினால இவர் எதுக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. இவர் வந்து பயங்கரமாக அங்கே இருக்க வணிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதிர்ப்பாங்க. இதுக்கப்புறம் இங்கே மொசாம்பிக்னு இருக்கு பாருங்கள். மொசாம்பிக் அப்படின்னு இருக்கா இந்த பாயிண்ட்டுக்கு வந்து வருவார். இந்த மொசாம்பிக் அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டுக்கு வருவார். இந்த மொசாம்பிக் அப்படிங்கிற இந்த இடத்துல கொஞ்ச நாள் தங்கியிருக்கப்போ மொசாம்பிக்கில் இவருக்கு ஒருத்தருடைய தொடர்பு கிடைக்கும், இந்தியனுடைய தொடர்பு கிடைக்கும். அவர் ஒரு குஜராத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய ஒரு மாலுமி தான் அவருமே கூட. அவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவரை இங்கேருந்து இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வர்றாரு. இந்தியாவுக்கு கேலிக்கட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வர்றாரு. கேலிக்கட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி வந்து கேரளா மாநிலத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் கேலிக்கட். நம்ம வந்து தமிழில் கள்ளிக்கோட்டை அதாவது அப்படின்னு சொல்லுவோம், கள்ளிக்கோட்டை அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம வாஸ்கோடா காமா அப்படிங்கிறவர் வந்து கூட்டிகிட்டு வர்றாரு. ஸோ இதை வந்து நம்ம இந்த ஸ்லைடில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த AD 1458, அதாவது பொது ஆண்டு 1498 வந்து ஹீ ரீச்டு கேலிக்கட். வாஸ்கோடா காமா இங்கே வர்றாரு, இந்தியாவில் கேரளாவுக்கு வர்றாரு. கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம், ஒரு ஊர் கேலிக்கட் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாரு. தமிழில் நம்ம கள்ளிக்கோட்டை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அங்கே வந்து வர்றாரு. வேர் ஹி வாஸ் கார்டியலி ரிசீவ்டு பை தி கிங் ஜாமரின், த ரூலர் ஆஃப் கேலிக்கட். அந்த கேலிக்கட் அப்படிங்கிற இந்த இடத்த, அதாவது இந்தியா அப்படிங்கிறது அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாடாக கிடையாது. இப்போ இருக்க மாதிரி ஒரே நாடு இல்லை. ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு மாகாணமும் குட்டி குட்டி ஊரை கூட மன்னர்கள்லாம் வந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி கேலிக்கட்டுக்கு வந்து ஒரு மன்னர் இருந்தார். கேலிக்கட் அப்படிங்கிறது அப்போ ஒரு நாடு. இந்த கேலிக்கட்டுங்கிற இடத்துக்கு வந்து ஒரு மன்னர் இருந்தார். அவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் ஜாமரின் அப்படிங்கிறவர். இந்த கிங் சாமரின் அப்படிங்கிறவர் போயிட்டு வாஸ்கோடா காமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா பார்த்துட்டு நிறைய பொருட்கள்லாம் கூட வாங்குறாரு. நிறைய பொருட்கள்லாம் வாங்கிட்டு கூட மறுபடியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ஐரோப்பாக்கே போகிறாரு. நிறையா ஒரு 3 கப்பலில் வருவாங்க. வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 170க்கு மேலே 173 பேர் அந்த மாதிரி கிட்ட வருவாங்க. பட் நிறைய பேர் இறந்துருவாங்க. அவர் அகைன் மறுபடி வாஸ்கோடா காமா வந்து போகிறப்ப நிறைய பேர் இறந்துருவாங்க. மீதி இருக்கவங்களாம் வந்து நல்ல ஒரு ட்ரேடுக்கு இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு போன பொருட்களை வந்து நல்ல ரேட்டுக்கு இங்கே என்ன பண்ணுவார் அப்படின்னா ஐரோப்பாவில் வந்து விற்பார். வாஸ்கோடா காமா வந்து நல்ல ரேட்டுக்கு வந்து இங்கே வந்து விற்பார்.
இங்கே கம்மியான ரேட்டில் இந்தியாவில் வாங்கிட்டு போயிட்டு ஐரோப்பா, போர்ச்சுகல் நல்ல ரேட்டுக்கு விற்பார். இவர் அந்த மாதிரி விற்கிறத பார்த்துட்டு மிச்சவங்களும் வருவாங்க. அந்த மாதிரி செகண்டாக வரவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோ ஆல்வரிஸ் கேப்ரியல் இப்படிங்கிறவர் தான் வந்து வாஸ்கோடா காமாக்கு அடுத்து இந்தியாவுக்கு வணிகம் செய்யலாம், இந்த பொருட்கள்லாம் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஊரில் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பெட்ரோ ஆல்வரிஸ் கேப்ரியல் அப்படிங்கிறவர் வராரு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய கதைகள்லாம் சொல்கிறாங்க. இப்போ வாஸ்கோடா காமா அப்படிங்கிறவர் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிங் ஜாமரினை பார்க்குறாரா. கிங் ஜாமரின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பொதுவாக இந்தியர்களுக்கு வந்து தங்கம் மேலே வந்து ஒரு ஆசை இருக்கும். தங்கம் அப்படிங்கிறது நம்ம இந்தியர்களுக்கு இயற்கையாகவே வந்து பிடிக்கும். அந்த மன்னர்களுக்கும் தங்கம், கோல்டு அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போது நமக்கு ஐரோப்பியர்கள் இருக்காங்கல்ல, ஐரோப்பியர்கள் வந்து நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, மிளகு, லவங்கம், ஏலக்காய், இன்னும் நிறைய பொருட்கள், டைமண்டு கூட இந்தியாவிலேருந்து அவங்க கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அவங்கள்ட்ட அப்படின்னா கோல்டு தான் நம்ம எதிர்பார்த்தோம். இந்தியர்களுக்கு ஐரோப்பியர்களிலிருந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா கோல்டு. அப்படிங்கிறப்ப வாஸ்கோடா காமா அந்தளவுக்கு கோல்டு கொண்டு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் நிறையா கோல்டு கொண்டு வந்திருந்தார் அப்படின்னா வந்து இந்திய வரலாறு வேறு மாதிரி கூட மாறி இருக்கலாம் அப்படின்னு ஒரு சில கூற்றுகள்லாம் நம்ம வந்து படிக்க முடியுது. அந்த மாதிரி வந்து இருக்குது. நம்ம அதை பொறுத்த ஒன்றுமே வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு போவோம். இந்த போர்ச்சுகீஸ் செயலர் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோ ஆல்வரிஸ் கேப்ரியல் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து வர்றாரு. அவர் அதே மாதிரி வாஸ்கோடா காமா கண்டுபிடிச்ச அதே வழியில் வர்றாரு. ஸோ ஹீ sailed towards India following the route discovered by Vasco da Gama with 13 ships, a few hundred soldiers in 15,000. அதாவது 1500 ஆண்டுகள், பொது ஆண்டு 1500 பார்த்தீங்க அப்படின்னா 13 கப்பல்களில் வர்றார். 13 கப்பல்களில் பல நூறு ஆளுங்களோட என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இங்கேருந்து பொருள் வாங்கிட்டு போகிறதுக்காக பெட்ரோ ஆல்வரிஸ் கேப்ரியல் அப்படிங்கிறவர் வர்றாரு. ஹி ஆன் தி அரைவல் ஆஃப் கேலிகட் அரோஸ் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் போர்ச்சுகீஸ் அண்ட் கிங் ஜாமரின். இந்த பெட்ரோ ஆல்வரிஸ் கேப்ரியல் இங்கே வந்தோன்னா என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த போர்ச்சுகீசியர்களுக்கும் கிங் ஜாமரினுக்கும் ஒரு மோதல் போக்கு வந்து வருது, ஒரு சண்டை வந்து வந்துடுது. அவங்க இங்கே வந்து நம்ம ராஜாட்டே சண்டைக்கு வராங்க பாருங்கள், அதெல்லாம் வந்து நடந்திருக்கு அப்போ. ஸோ சண்டை வந்து வந்துடுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாஸ்கோடா காமா கேம் டு இந்தியா ஃபார் த செகண்ட் டைம். முதல்ல இங்கே வாஸ்கோடா காமா முதல்ல வந்தார், வழி கண்டுபிடிச்சாரு, இங்கேருந்து நிறையா பொருள் வாங்கிட்டு போனார், நல்லா யூரோப்பில் விற்று நல்லா சம்பாதிச்சிட்டாரு. அகைன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா செகண்ட் டைமும் இந்தியாவுக்கு வந்து வர்றாரு. சரியா? ஸோ இப்போ முதல்ல 3 கப்பலில் வந்தவர் இப்போ 20 கப்பலில் வர்றாரு. இந்த வித் 20 ships ஃபவுண்டட் ஏ ட்ரேடிங் சென்டர் அட் கண்ணனூர். அதாவது கண்ணனூர் அப்படிங்கிற இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ட்ரேடிங் சென்டர் வந்து உருவாக்கிறாரு. ஒரு வணிக தளத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த வாஸ்கோடா காமா அப்படிங்கிறத வந்து உருவாக்குறாரு. இதுவும் முக்கியமான கேள்வி, டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப்டர் அனதர், அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தி எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட்ரிஸ் அட் கேலிகட், அதுக்கடுத்து கொச்சின், அது கள்ளிக்கோட்டையில் ஒரு ஃபேக்ட்ரி வந்து உருவாக்குறாங்க. அதுக்கடுத்து கொச்சின்லையும் ஒரு ஃபேக்ட்ரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து உருவாக்குறாங்க. கிங் ஜாமரின் அட்டாக்ட் த போர்ச்சுகீஸ் இன் கொச்சின் பட் வாஸ் டிஃபீட்டட். இவங்க இந்த போர்ச்சுகீஸ்காரங்க இங்கே வந்து ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க, கிங் ஜாமரின் சொல்லியுமே கேட்கல. அப்போ இந்த ஜாமரின் இந்த கள்ளிக்கோட்டையினுடைய அரசர் என்ன பண்ணுறாரு, இந்த போர்ச்சுகீஸ்க்கு எதிராக வந்து சண்டைக்கு போகிறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தோத்துறாரு. இந்திய அரசர் என்ன ஆயிடுறாரு, போர்ச்சுகீசியர்கள்ட்ட வந்து தோக்கடிக்கப்பட்டுறாரு. அதுக்கப்புறம் கொச்சின் வாஸ் த ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஆஃப் போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. கொச்சின் அப்படிங்கிற அந்த பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய முதல் கேபிட்டலாக வந்து இருக்குது, அவங்களுடைய தலைநகரமாக வந்து இருக்குது. இது முக்கியமான கேள்வி, டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லையும் வந்து கேட்கறதான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து தேர்ட் வயேஜ் ஆஃப் வாஸ்கோடா காமா இன் 1524, 1524 வாஸ்கோடா காமா அகைன் இந்தியாவுக்கு வராரு. ஹீ சூன் ஃபெல் இல் அண்ட் இன் டிசம்பர் 1524 ஹீ டைட் இன் கொச்சின். அப்போ அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய் இந்தியாவில் இவர் என்ன இறந்துடுறாரு, கொச்சினில் இறந்துடுறாரு. 1524 ஆண்டு செப்டம்பர் மாதம் வந்து வாஸ்கோடா காமா வந்து இறந்துடுறாரு. அதுக்கடுத்து வாஸ்கோடா காமாக்கு அடுத்து இந்தியாவுக்கு வந்தவர் தான் வந்து ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மேடா அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து ஒரு கவர்னராக வர்றாரு. இவர் எப்போ வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1505 வர்றாரு. 1509 வரைக்கும் இந்தியாவில் போர்ச்சுகீஸ் கவர்னராக வந்து இருக்கார். அதை வந்து நம்ம பார்ப்போம். இன் 1505 ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மேடா வாஸ் சென்ட் டு தி ஃபஸ்ட் கவர்னர் ஃபார் த போர்ச்சுகீஸ் பொசஷன்ஸ் இன் இந்தியா. அந்த போர்ச்சுகீஸ் பகுதிகளுக்கு, அந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து வணிகம் செய்த பகுதிகளுக்கு கவர்னராக அப்போ வந்து இந்த கவர்னர்னு சொல்கிறோம்ல, அப்போ வந்து இந்த கவர்னர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வணிகம் இங்கேயே இருந்து, அதாவது இந்தியாவில் இருந்து இந்த வணிகம் பொருள்லாம் வாங்கி அனுப்புறது தான் இவரோட வேலை. அதுதான் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவர்னர்னு அப்போ சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் வர்றாரு, ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மேடா அப்படிங்கிறவர் வர்றாரு. முக்கியமாக அந்த வணிகத்தை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்ட்டு வர்றாரு. ஏன்னா இவங்களுக்கு முன்னாடியே துருக்கியர்கள், எகிப்தியர்கள்லாம் இங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா வணிகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய வணிகத்தை குறைச்சிட்டு இவங்க நிறைய பொருள் வந்து வாங்கிட்டு போகணும் இந்தியாவிலேருந்து அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, இவரை வந்து அனுப்புகிறாங்க. கவர்னராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் வந்து அனுப்புகிறாங்க.
ஸோ இவரை பற்றி நம்ம பார்ப்போம் அடுத்து. அல்மெய்டா ஹேட் த எய்ம் ஆஃப் டெவலப்பிங் தி நேவல் பவர் ஆஃப் போர்ச்சுகீஸ் இன் இந்தியா. ஹிஸ் பாலிசி வாஸ் நோன் அஸ் ப்ளூ வாட்டர் பாலிசி. ஓகேங்களா, இவர் வந்து ஒரு எய்ம் வந்து வச்சுருக்காரு. இவருக்கு வந்து ஒரு எய்ம் இருக்குது. நமக்குலாம் இப்போ ஒரு எய்ம் இருக்குல்ல, ஐஏஎஸ் ஆகணும், குரூப் 1 பாஸ் பண்ணி டிஎஸ்பி ஆகணும், டிசி ஆகணும். ஸோ அந்த மாதிரி நிறைய எய்ம் இருக்கும். சப் கலெக்டர் ஆகணும் அப்படின்லாம் எய்ம் இருக்குது. அந்த மாதிரி இவருக்கும் ஒரு எய்ம் இருந்திருக்கு. ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டாக்கும் ஒரு எய்ம் இருக்குது. இவரோட எய்ம் என்ன அப்படின்னா வந்து டெவலப்பிங் எ நேவல் பவர் ஆஃப் போர்ச்சுகீஸ் இன் இந்தியா. அதாவது கடல் இருக்குல்ல, கடலில் வந்து இவங்களுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக்கணும், கடலில் வந்து இவங்களுடைய பவரை வந்து இவங்க வந்து செலுத்தணும் அப்படின்றதுல இவர் வந்து ஒரு எய்ம் வச்சுருக்காரு. கடலில் இவர் வந்து அதிகப்படியான பவர் செலுத்தணும் அப்படின்னு இவர் நினச்சதுனால இவர் வந்து ப்ளூ வாட்டர் பாலிசி, இவருடைய பாலிசி வந்து ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் நீல நீர் கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளூ அப்படின்னா வந்து நீலம், வாட்டர் அப்படின்னா நீர், பாலிசி அப்படின்னா வந்து கொள்கை. நீல நீர் கொள்கை, கடல் அப்படிங்கிறது என்ன கலரில் இருக்கும்? ப்ளூ கலரில் தான் இருக்கும். ஸோ அதனால் சி வாட்டர் பாலிசி அப்படின்னு சொல்லாமல் வந்து, இல்லை சி பாலிசி அப்படின்னு சொல்லாமல் ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்ற கொள்கையை வந்து அவர் வந்து யூஸ் பண்ணுறாரு. ஏன்னா வர்த்தகம் அப்படிங்கிறது 3 வழியாக தான் நடக்கும். ஒன்று வந்து ரோடு வழியாக நடக்கும், ரோட்டில் போகலாம், இல்லை ட்ரெயின் நம்ம யூஸ் பண்ணலாம், இது ஒரு வழி. இன்னொன்று ஏர்வேஸ் யூஸ் பண்ணலாம், ஏர்வேஸ் மூலிமா நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொன்று சீவேஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, 3 வழியாக தான் வணிகம் வந்து பண்ண முடியும். அந்த காலகட்டத்தில் ரோடு வழியாக பண்ண முடியாது, நிறைய திருடர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சரியான சாலை போக்குவரத்துலாம் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் கிடையாது. இப்போயே கிட்டத்தட்ட இங்கேருந்து இங்கிலாந்து போகிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம், பல நாடுகளை தாண்டி போனோம். அப்போ இந்தியாவே பல நாடுகளாக இருந்துச்சு. அப்போனா எப்படி ரோடுவேஸ் போக முடியாது. ஸோ இது வந்து ரிஜெக்ட் ஆகிரும். அதுக்கடுத்து ஏர்வேஸ், ஏர்போர்ட்டு அதெல்லாம் கிடையாது. ஃப்ளைட்டுங்கிறதுலாம் இப்போ தானே இருக்குது. 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏர்வேஸும் கிடையாது, அப்போ அதுவும் கிடையாது. அப்போ சீவேஸ், கடல் வழி மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் கடலில் வந்து நம்மளுடைய பவரை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு இவர் முடிவு பண்ணுறாரு. ஸோ அந்த கொள்கை தான் வந்து ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படிங்கிறது. ஓகே, ஆஸ் போர்ச்சுகீஸ் ட்ரை டு பிரேக் த அரப்ஸ் மோனோபொலி. அரபியர்கள், அதாவது அரபு நாட்டை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து மோனோபொலி ட்ரேட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியன் ஓஷன்லலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோனோபொலி ட்ரேட் பண்ணுறாங்க. அதை வந்து அவங்க மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. மோனோபொலி அப்படிங்கிறது அவங்க மட்டும் அந்த ஒருத்தரே செய்யக்கூடிய, அந்த அவங்களே வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த ஒருவரே அரபியர்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அதை வந்து இவர் வந்து இது பண்ணணும், பிரேக் பண்ணணும், அதை வந்து நம்ம வந்து உடைக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இட் நெகட்டிவ்லி இம்பேக்ட் ஆன் தி ட்ரேட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எகிப்த் அண்ட் டர்க்கி. அப்படிங்கிறப்ப இது வந்து பல பேரை இது என்ன ஆகுது அப்படின்னா போர்ச்சுகீசர்களுக்கு எதிராக வந்து திருப்புது. இந்த ஒரு கொள்கை வந்து போர்ச்சுகீசர்களுக்கு எதிராக வந்து திருப்புது. ஓகேங்களா, சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர் அண்ட் குஜராத் வேர் ஆல்சோ அப்ரஹென்சிவ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் போர்ச்சுகீஸ் த கண்ட்ரோல் ஆஃப் போர்ட்ஸ் விச் லெட்ஸ் டு அலைன்ஸ் பிட்வீன் எகிப்த், டர்க்கி, குஜராத் அகைன்ஸ்ட் போர்ச்சுகீஸ் இன்வேடர்ஸ். இப்போ அந்த போர்ச்சுகீசர்களுக்கு எதிராக என்ன ஆகுது அப்படின்னா வந்து முக்கியமாக இந்த எகிப்துக்காரங்கள், துருக்கியர்கள், அதுக்கடுத்து குஜராத் மன்னர்கள், இவங்க எல்லாமே வந்து ஒன்று சேர்றாங்க. ஒட்டு மொத்தமாக எல்லாருமே ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போர்ச்சுகீஸில் வந்து எதுக்குறாங்க. இந்த நேவல் பேட்டில் ஃபவுண்டு நியர் சவுல் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து நேவல் பேட்டில், கடலில் வந்து ஒரு பெரிய சண்டை வந்து நடக்குது. அந்த சண்டையில் இந்த கம்பைன்டு முஸ்லீம் ஃப்ளீடு, அந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய படை, அதாவது எகிப்து, துருக்கி, குஜராத்தியர்கள் கொண்ட அந்த படை என்ன ஆகுது அப்படின்னா வந்து வெற்றி வந்து கிடைக்கிது. ஸோ அந்த கம்பைன்டு முஸ்லீம் ஃப்ளீட் ஓன் அ விக்ட்ரி ஓவர் த போர்ச்சுகீஸ் ஃப்ளீட் அண்டர் அல்மெய்டா சன் ஹூ வாஸ் கில்ட் இன் தி பேட்டில். இதில் வந்து அந்த இஸ்லாமியர்கள் படைகள், இந்த எகிப்து, துருக்கி, குஜராத், இந்த அனைத்தும் சேர்ந்த இஸ்லாமிய படைகள் வந்து மிக பெரிய அளவில் வந்து ஜெயிக்கிறாங்க. அதுக்கடுத்து அல்மெய்டாவோட சன், இந்த ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா இருக்கார் இல்லைங்களா, இவருடைய பையனை என்ன ஆயிடுறான், அந்த சண்டையில் வந்து இறந்து போயிடுறான். அதுக்கடுத்து இவர் என்ன பண்ணுறாரு, அல்மெய்டா அப்படிங்கிறவர் சும்மா இருக்கலை. அகைன் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அகைன் சண்டை போடுறாரு. அந்த சண்டையில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஜெயிச்சிட்றாரு. அல்மெய்டா டிஃபீட்டட் த கம்பைன்டு முஸ்லீம் ஃப்ளீட் இன் எ நேவல் பேட்டில் நியர் டையூ பை த இயர் ஆஃப் 1509. எ போர்ச்சுகீஸ் கிளைம்டு தி நேவல் சுப்ரீமசி இன் ஏசியா. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஒட்டுமொத்த படையும் அகைன் இவர் சண்டை போட்டு 1509 என்ன ஆகுறாரு அப்படின்னா வந்து ஜெயிச்சிடுறாரு. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்க்கப்படுது. அல்ஃபோன்சோ டி அல்புகெர்க்யூ அப்படிங்கிறவர் அடுத்து வர்றாரு. அடுத்த ஆளுநராக, போர்ச்சுகீசிய ஆளுநராக இந்தியாவுக்கு வரவர் யாருன்னு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அல்ஃபோன்சோ டி அல்புகெர்க்யூ அப்படிங்கிறவர் தான். இவர் 1509 1515 வரைக்கும் இந்தியாவில் வந்து ஆளுநராக வந்து இருக்கார். இவர் தான் நாம் த ரியல் ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகீஸ் பவர் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உண்மையான அந்த ஃபவுண்டராக, ரியல் ஃபவுண்டராக போர்ச்சுகீஸ் பவர் இங்கே உருவாக்குறதுல யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான், அல்ஃபோன்சோ டி அல்புகெர்க்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் வந்து இருக்கார். ஹீ கேப்சர்டு கோவா ஃப்ரம் த சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர் இன் நவம்பர் 1510. அதாவது 1510 கோவா அப்படிங்கிற இடத்த, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கோவா, இன்றைக்கி கோவா மாநிலம் இருக்குது இல்லைங்களா, அந்த கோவா மாநிலம் அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர்கிட்டருந்து இவர் என்ன பண்ணுறாரு, கைப்பற்றிடுறாரு. இந்த அல்ஃபோன்சோ டி அல்புகெர்க்யூ அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து கைப்பற்றிடுறாரு. கோவான்ற பிளேஸை சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர்லேருந்து
1510 ஆண்டு வந்து கைப்பற்றிடுறாரு. இன் 1515 1515 ஹி எஸ்டாப்ளிஷ்ட் எ போர்ச்சுகீஸ் அத்தாரிட்டி ஓவர் ஆர்மஸ் இன் பெர்ஷியன் கல்ஃப். அங்கேயும் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பெர்ஷியன் கல்ஃபில் ஆர்மஸ்ங்கிற இடத்துல இவங்களுடைய அந்த அத்தாரிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஹி என்கரேஜ் த மேரேஜஸ் ஆஃப் போர்ச்சுகீஸ் வித் தி இந்தியன் விமன். அதாவது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த போர்ச்சுகீசிய ஆண்கள் அங்கேருந்து வர்றாங்க இல்லையா, அங்கேருந்து வர போர்ச்சுகீசியர்களை இந்திய பெண்களை வந்து நீங்கள் திருமணம் பண்ணிக்கங்க, நம்ம நாட்டு பெண்களை வந்து திருமணம் பண்ணிக்க சொல்லி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க நாட்டுக்காரங்களை வந்து ஊக்குவிக்கிறாரு. நீங்கள் வந்து ஏன்னா இப்போ இந்திய பெண்களை திருமணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க இந்தியாவிலே வந்து செட்டில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இங்கே இருக்க நேட்டிவ்ஸை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, என்கரேஜ் பண்ணுறாரு. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹி மெயின்டைன்டு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் தி விஜயநகர் எம்பர். விஜயநகர பேரரசோட இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு இந்த அல்ஃபோன்சோடி அல்புகெர்க்யூ அப்படிங்கிறவர். இன்னொரு முக்கியமான இவர் ஒரு ஸ்டெப் வந்து பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா சத்தி அப்படின்னு ஒரு பழக்கம் வந்து எடுத்திருக்கோம். திரு ராஜாராம் மோகன் ராய் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சதி அப்படிங்கிறத வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அவங்க எந்த ஆண்டு அபாலிஷ் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த சதியை அபாலிஷ் பண்ணுறதுக்கு ஒரு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ட்ரை பண்ணியிருப்பார். சதி அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பழக்கத்தை அதை வந்து நீக்குவதற்காக இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து முயற்சிகள் மேற்கொண்டிருப்பார். ஸோ சதி அப்படிங்கிற பழக்கத்தை வந்து அபாலிஷ் பண்ணுறதுக்கு முயற்சிகள் மேற்கொண்ட ஆளுநர், போர்ச்சுகீசிய ஆளுநர் யார் அப்படின்னு கூட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா வந்து அல்ஃபோன்சோடி அல்புகெர்க்யூ அப்படிங்கிறவர் தான். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஆளுநரை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். போர்ச்சுகீசிய ஆளுநர் யார் அப்படின்னா வந்து நினோ டி குன்ஹா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். 1529 1538 வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகள் இங்கே இவர் வந்து இருந்திருக்கார். நினோ டி குன்ஹா அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் அப்படிங்கிறத வந்து கொச்சின்லேருந்து கோவாவுக்கு மூவ் பண்ணியிருக்காரு. இந்த கோவாவை கைப்பற்றினது யார், இப்போ நம்ம பார்த்தபடி அல்ஃபோன்சோடி அல்புகெர்க்யூ அப்படிங்கிறவர் தான் வந்து கைப்பற்றினார். எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1510 கோவா கைப்பற்றினார் இல்லைங்களா. அந்த கோவாக்கே இவர் என்ன பண்ணிட்டார், இந்த நினோ டி குன்ஹா அப்படிங்கிறவர் வந்து இந்த கேபிட்டல் வந்து மூவ் பண்ணிட்டார். கேபிட்டலில் கொச்சின்லேருந்து கோவாவுக்கு மூவ் பண்ணுறாரு. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 1530 வந்து மூவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க லாஸ்ட்டு இந்தியா விட்டு போகிற வரைக்குமே வந்து கேபிட்டல் கோவா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேஸாக அவங்க வந்து வச்சுருந்தாங்க. இறுதியாக நம்ம நாட்டை விட்டு அவங்க போன அப்புறமும் கூட இந்த 1600களில் ஒரு சில போலீஸ் ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்து கோவா வந்து நம்ம வந்து கைப்பற்றிருப்போம். அந்தளவுக்கு வந்து இது வரைக்குமே அவங்க பார்த்தோம் அப்படின்னா கோவா அப்படிங்கிறத வந்து அவங்க ஸ்ட்ராங் ஹோல்டாக தான் வச்சுருந்தாங்க. இறுதியாக நம்மளுமே கூட ஒரு சில போலீஸ் ஆக்ஷன் அந்த மாதிரி தான் பண்ணி தான் என்ன ஆச்சு, கோவாவை அவங்கள்ட்ட வந்து கைப்பற்றின நம்ம வந்து மறுபடியும் நம்ம கைப்பற்றலை, நம்ம இடத்த நம்மளுக்கே வாங்குற மாதிரி ஆச்சு. ஸோ கோவா அப்படிங்கிறத போர்ச்சுகீஸ்கிட்ட வந்து வாங்குற மாதிரி வந்து ஆச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா in 1534 he acquired பெசைன் ஃப்ரம் பகதூர் ஷா ஆஃப் குஜராத் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குஜராத்தில் இருந்து அந்த பகதூர் ஷா அப்படிங்கிறவர்கிட்ட என்ன பண்ணியிருக்காரு, அந்த பெசைன் அப்படிங்கிற இடத்த வந்து அக்வயர் பண்ணிட்டாரு, கைப்பற்றிட்டாரு 1534. அடுத்து பார்த்தோம்னா 1537 இந்த போர்ச்சுகீஸ் ஆக்குபைட் டையூங்கிற இடத்த என்ன பண்ணிட்டாரு 1537 அதையுமே வந்து கைப்பற்றிக்கிட்டாரு. அதுக்கடுத்து லேட்டர் தே வெரஸ்டட் டேமன் ஃப்ரம் த லோக்கல் சீஃப்ஸ் ஆஃப் குஜராத். இன் 1548 தே ஆக்குபைடு சால்செட். என்ன பண்ணுறாங்க, அந்த டேமன் அப்படிங்கிற இடத்தையும் இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஆக்கிரமிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து சால்செட் அப்படிங்கிற இடத்தையும் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஆக்கிரமிச்சிடுறாங்க, கைப்பற்றிடுறாங்க. சால்செட் அப்படிங்கிற இடத்த வந்து 1548 என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்க வந்து கைப்பற்றிக்கிறாங்க, ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. During the 16th century, Portuguese succeeded in capturing Goa, Daman, Diu, அதுக்கடுத்து சால்செட், பெசைன், சவுல், பாம்பே ஆன் தி வெஸ்டர்ன் கோஸ்ட், ஹூக்லி ஆன் தி பெங்கால் கோஸ்ட், அதுக்கடுத்து பார்த்தோன்னா சாந்தோம் ஆன் த மெட்ராஸ் கோஸ்ட் அந்த என்ஜாய்டு குட் ட்ரேட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம அந்த 16வது செஞ்சுரி கிட்டத்தட்ட 1500லேருந்து 1600கள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இவ்வளோ இடங்களில் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருந்துருக்காங்க. கோவா, அதாவது இங்கே அரேபியன் சி சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்து கோவா, டேமன், டையூ, சால்செட், பேசைன், சவுல், பாம்பே இந்த இடங்களை வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் இவங்க வந்து வச்சுருந்துருக்காங்க. அதாவது மேற்கு கடற்கரையில் வந்து இதெல்லாம் வந்து வச்சுருந்துருக்காங்க. இந்த பக்கத்து நம்ம பெங்கால் கோஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹூக்லி அப்படிங்கிற இடத்தையும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க கட்டுப்பாட்டில் வந்து வச்சுருந்துருக்காங்க. அதுக்கடுத்து சாந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இடத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெட்ராஸ் கோஸ்ட்டில் இருந்த இந்த இடத்தையும் மெட்ராஸ் கடற்கரையில் இருந்த இந்த இடத்தையும் இவங்க அவங்களுடைய ஆதிக்கத்தில் வந்து வச்சுருக்காங்க. ஒரு நல்ல ட்ரேட் பெனிஃபிட்ஸை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அனுபவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இவர் எப்போ வர்றாரு, இவர் நம்ம வாஸ்கோட காமா பார்த்திங்க அப்படின்னா 1498 வர்றாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1600களில் தான் வந்து அடுத்த நாடுகளே வருது. கிட்டத்தட்ட இந்த டச்செல்லாம் எப்போ வராங்க 1600களுக்கு அப்புறம் தான் வராங்க. கிட்டத்தட்ட இந்த 100 ஆண்டுகளாக
ஒரு நல்ல ட்ரேட் பெனிஃபிட்ஸ் இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து நல்லா அனுபவிச்சிருந்தாங்க. இந்த போர்ச்சுகீஸ் அப்படிங்கிறவங்க அனுபவிச்சிருந்தாங்க. நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அன்டோனியோ டி நொரோன்ஹா அப்படிங்கிறவர் தான். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட பீரியடில் டியூரிங் த பீரியட் ஆஃப் டி நொரோன்ஹா இன் 1571 1571 the Mughal ruler Akbar visited Cambay in Gujarat. The first contacts between Portuguese and the Mughals were established. அதாவது 1571 முகாலய பேரரசரான அக்பர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கேம்பே அப்படிங்கிற இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுறாங்க. இந்த கேம்பே அப்படிங்கிற இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து குஜராத்தில் இருக்குது. அந்த குஜராத்துக்கு அக்பர் வந்து போகிறாங்க. அக்பர் போகிறப்ப தான் ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள் போயிட்டு முகல் எம்பரரை அதாவது திரு அக்பரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மீட் பண்ணுறாங்க. அந்த ஒரு மீட்டிங் இந்த ஃபஸ்ட்டு கான்டாக்ட் அப்படிங்கிறது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா இவருடைய பீரியடில் தான். இந்த அன்டோனியோ டி நொரோன்ஹா அப்படிங்கிறவர் இந்தியாவில் வந்து போர்ச்சுகீசிய ஆளுநராக இருந்தப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீட்டிங் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது போர்ச்சுகீஸ் brought the cultivation of tobacco to India. அதாவது அந்த டொபாக்கோ அந்த கல்டிவேஷனை இந்தியாவுக்கு கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து போர்ச்சுகீசியர்கள் தான். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நிறைய தேர்வுகளில் இந்த கேள்வி வந்து டேரெக்டாக வந்து கேட்டிருக்காங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டியூ டு த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் போர்ச்சுகீஸ் கத்தோலிக் ரீஜன் ஸ்ப்ரெட் இன் சர்டைன் ரீஜன்ஸ் ஆன் இந்தியாஸ் வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் கோட்ஸ். அதாவது இந்த போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்கு வந்தது மூலிமா கத்தோலிக்க சபையை சேர்ந்த நிறைய சமய பரப்பாளர்கள், கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அது மூலிமா கிறிஸ்தவ மதத்தையும் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏற்றுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து கிறிஸ்தவர்களாக மாறி கிறிஸ்தவத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏற்றுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து த பிரிண்டிங் ப்ரெஸ் வாஸ் செட் அப் பை தி போர்ச்சுகீஸ் அட் கோவா இன் 1556. பிரிண்டிங் ப்ரெஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து 1556 இவங்க வந்து செட்டப் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவாவில் செட்டப் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து சயின்டிஃபிக் ஒர்க் ஆன் இந்தியன் மெடிக்கல் பிளான்ஸ் பை தி யூரோப்பியன் ரைட்டர் வாஸ் பிரிண்டட் அட் கோவா இன் 1563. ஸோ இந்த ஒரு புக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்திய மருத்துவ தாவரங்கள் பார்த்தோன்னா ஒரு புத்தகம் என்ன பண்ணுறாரு ஒரு ஐரோப்பிய எழுத்தாளர் வந்து வெளியிடுறாரு. எங்கே வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோவாவில் வெளியிடுறாரு. 1563 வந்து வெளியிடுறாரு. 17th century the Portuguese power began to decline to the Dutch and by 1739 the Portuguese pockets became the confined Goa, Daman and Dayo. அதாவது இந்த டச்சுக்காரங்க, அடுத்து நம்ம டச்சை பற்றி பார்ப்போம். இந்த டச்சுக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா டச்சு அதாவது நெதர்லாண்டுக்காரங்க தான் நம்ம டச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அந்த நெதர்லாண்டு. இந்த நெதர்லாண்டில் இருந்து இந்தியாவுக்கு அவங்க வந்த அப்புறம் போர்ச்சுகீசியர்களுக்கு வந்து அவங்க மிகப்பெரிய சவாலாக வந்து இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த காணொலியில் வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம டச்சை பற்றி பார்ப்போம். இவங்க வந்து மிகப்பெரிய டஃப் கொடுக்குறாங்க போர்ச்சுகீசியர்களுக்கு. கிட்டத்தட்ட இவங்களுக்கும் 2 பேருக்கும் பயங்கர சண்டை வரும். இறுதியாக டச் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க, பல இதில் வந்து இவங்களுக்கு பெரிய சவாலாக இருக்காங்க. கடைசியில் இறுதியாக பார்த்தோம் அப்படின்னா போர்ச்சுகீஸ் அவங்களுடைய பவர் வந்து கோவா, டேமன், டையோ இந்த பிளேஸோடு அவங்களது வந்து இறுதியாக வந்து நின்றுது. முதல்ல நம்ம நாட்டுக்கு இந்த வணிகத்துக்காக வந்தவங்களும் போர்ச்சுகீஸ் தான். இறுதியாக நம்ம நாட்டை விட்டு போனவங்க, இந்த கோவா விட்டு போனவங்க அப்படின்னு யாருன்னு அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு இந்த போர்ச்சுகீஸ் அப்படிங்கிறது தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டச்சு வர்றதுக்கு முன்னாடியுமே கூட இந்த போர்ச்சுகீசியர்களுக்கு வந்து அந்த நாட்டில் போர்ச்சுகலுக்கு வந்து அந்த நாட்டில் வந்து நிறையா பிரச்சனை இருக்கும். அந்த ஸ்பெயின் மன்னர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா போர்ச்சுகீஸ் அப்படிங்கிற அந்த நாட்டை வந்து கைப்பற்றிடுவார். அவர் கைப்பற்றின அப்புறம் அவரும் கைப்பற்றுவார். பட் இவங்க வந்து இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அமெரிக்கா சைடு இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இவங்க இந்தியாவுக்கு அந்த லோ கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு டச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்து இந்தியாவில் ஓரளவு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் இவங்களுக்கு ஒரு பெரிய டஃப்பாக தான் இருப்பாங்க, டச் வந்து இருப்பாங்க. அது மூலிமா போர்ச்சுகீஸ் அவங்களுடைய பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப இந்தியாவில் வந்து அந்த டைமில் வந்து குறைஞ்சிரும். இவங்க இந்த மாதிரி பல நாடுகள் போட்டி போட்டாலும் கூட இறுதியாக யார் வந்து ஒரு பவரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் இவங்க தான் வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். நம்ம இந்த கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதினாலுமே இது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.